ஹலோ எவ்ரிவான். எக்ஸாம்ஸ் நெருங்கிடுச்சா? கொஞ்சம் டென்ஷனா இருக்கீங்களா? கவலையே வேண்டாம். போட்டித் தேர்வுகளுக்கான மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை ரொம்பவே கிறிஸ்பா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் தொகுத்து இந்த ஸ்பெஷல் செஷன்ல நாம பார்க்க போறோம். உங்க டைம் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால எந்த ஒரு தேவையில்லாத விஷயமும் இல்லாம ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ரெடியா? லெட்ஸ் ஸ்டார்ட். நாம இன்னைக்கு கவர் பண்ண போற டாபிக்ஸ் இதுதான். தமிழ்நாடு சார்ந்த நிகழ்வுகள், தேசிய கொள்கைகள், முக்கிய நீதிமன்ற தீர்ப்புகள், சர்வதேச விவகாரங்கள், அப்புறம் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட், கடைசியா மாநில வரலாறு. இது அப்படியே உங்க சிலபஸ் ஸ்ட்ரக்சர்லயே அமைஞ்சிருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு சார்ந்த முக்கிய நிகழ்வுகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இதுல தமிழ்நாடு எப்படி முன்னணியில இருக்குன்னு பார்ப்போம். 2025க்கான கடல் மீன் உற்பத்தியில, அதாவது மெரெயின் ஃபிஷ் லேண்டிங்ஸ்ல குஜராத்தை பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு. சுமார் 6.85 லட்சம் டன் உற்பத்தியோட நாம தான் டாப். ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ்ல தமிழ்நாடு முதலிடம் பிடிக்கிற எந்த நியூஸா இருந்தாலும் அது ஹை ப்ராபபிலிட்டி கொஸ்டின். அதனால இந்த 6.85 லட்சம் டன் அப்படிங்கிற நம்பரை மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இங்க தான் எக்ஸாமினர்ஸ் ட்விஸ்ட் வைப்பாங்க. இந்த ப்ரொடக்ஷன் பிரேக் டவுனை கொஞ்சம் கவனிங்க. மொத்த உற்பத்தியில இயந்திரமயமாக்கப்பட்ட படகுகள், அதாவது மெக்கனைஸ்ட் போட்ஸ் மூலியமா 71.7%, மோட்டார் படகுகள் மூலியமா 28.2% கிடைச்சிருக்கு. மாவட்ட அளவுல பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி 23%தோட ஃபர்ஸ்ட், தூத்துக்குடி 16%தோட செகண்ட், புதுக்கோட்டை 14%தோட தேர்ட். குரூப் 1, குரூப் 2ல இந்த மாதிரி நுணுக்கமான டேட்டாவை தான் தேடி தேடி கேட்பாங்க. ஸோ கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்ப மாநில அளவுல இருந்து நேஷனல் லெவலுக்கு போவோம். பகுதி 2, தேசிய கொள்கைகள், உள்கட்டமைப்பு மற்றும் தரவு. நம்ம நாட்டோட டாப்லர் வெதர் ரேடார் நெட்வொர்க் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா வளர்ந்திருக்கு தெரியுமா? 2014ல வெறும் 14 ரேடார்கள் மட்டும் இருந்த நிலையில இப்போ 2025ல அது 50ஆ உயர்ந்திருக்கு. இது அப்படியே 263% அதிகரிப்பு அப்படின்னு உங்க நோட்ஸ்ல எழுதிக்கோங்க. இதெல்லாம் எந்த ப்ராஜெக்ட் மூலமா நடக்குது? இந்திய வானிலை ஆய்வு மையத்தோட மௌசம் ப்ராஜெக்ட் திட்டத்துக்கு கீழே தான். இதை மறக்கவே கூடாது. ஓகே. எக்கனாமிக்ஸ்ல இது ஒரு முக்கியமான அப்டேட். இதுவரைக்கும் நாம ஐஐபி, அதாவது தொழில்துறை உற்பத்தி குறியீட்டை பத்தி தான் படிச்சிருப்போம். ஆனா இப்போ சர்வீஸ் செக்டாரை கண்காணிக்க மோஸ்பி புதுசா ஐஎஸ்பி, அதாவது சேவை உற்பத்தி குறியீட்டை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுல எம்சிக்யூல வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கிற பாயிண்ட் என்னன்னா, இதோட பேஸ் இயர், அதாவது அடிப்படை ஆண்டு 2024-25. இதை ஹைலைட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு மூவ் ஆகலாம். பகுதி 3, முக்கிய நீதித்துறை மற்றும் பொருளாதார செய்திகள். எக்ஸாம்க்கு தேவையான ஃபேக்ட்ஸை மட்டும் இதுல நம்ம பார்க்க போறோம். உச்சநீதிமன்றத்தோட இந்த சமீபத்திய தீர்ப்பு சட்டப்பிரிவுக்கு ரொம்பவே முக்கியம். பரஸ்பர சம்மதத்தோட இருக்கிற லிவ்-இன் உறவை முடிச்சுக்கிறது குற்றவியல் சட்டம்படி குற்றம் கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. நீங்க குறிப்பெடுக்க வேண்டிய செக்ஷன்ஸ் என்னன்னா, 1, சிஆர்பிசி பிரிவு 125 கீழ் பராமரிப்பு செலவு கோரலாம். 2, 2005 குடும்ப வன்முறை தடுப்புச் சட்டம் இதுக்கும் பொருந்தும். இந்த ஸ்பெசிபிக் ஆக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ஃபினான்ஸ் மார்க்கெட்ல இருந்து ஒரு முக்கியமான ஷார்ட் ஃபார்ம். செபி கொண்டு வந்திருக்கிற PAR-VA, பார்வா. இதோட விரிவாக்கம் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரிட்டர்ன் வெரிஃபிகேஷன் ஏஜென்சி. இதை யாரு செயல்படுத்துறாங்கன்னா, கேர் ரேட்டிங்ஸ் மற்றும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSE. மார்க்கெட்ல ரிட்டர்ன்ஸை வெரிஃபை பண்றது தான் இவங்களோட வேலை. இந்த ஏஜென்சி நேம்ஸ் எல்லாம் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இது எல்லாமே சர்வதேச அளவில் எப்படி பில்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். பகுதி 4, சர்வதேச விவகாரங்கள் மற்றும் உச்சி மாநாடுகள். பிஷ்கெக்ல நடந்த 2026 SCO பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்துல தீவிரவாதத்துக்கு எதிராக இந்தியா தன்னோட ஜீரோ டாலரன்ஸ் பாலிசியை ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு செஞ்சிருக்கு. குறிப்பா ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற வார்த்தையையும் பிராந்திய பயங்கரவாத தடுப்பு அமைப்பான SCO ராட்ஸ் அப்படிங்கிற அமைப்பையும் உங்க நோட்ஸ்ல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் டாபிக்ல இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர நிறையவே வாய்ப்பு இருக்கு. உலக வர்த்தக அமைப்புல WTO இந்தியா இப்போ 7வது முறையா அமைதி விதிய பீஸ் கிளாஸை பயன்படுத்தியிருக்கு. எதுக்கு தெரியுமா? நம்ம விவசாயிகளுக்கு தர்ற $7.6 பில்லியன் மதிப்பிலான அரிசி மானியங்களை காப்பாத்துறதுக்காக. இந்த பீஸ் கிளாஸ் எப்ப வந்துச்சுங்கிற பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 2013ல நடந்த பாலி மினிஸ்டீரியல் கான்ஃபரன்ஸ்ல தான் இது கொண்டு வரப்பட்டது. இந்த லிங்கை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிலபஸோட ஒரு மேஜரான பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல். DRDOவோட புது வரவு விக்ரம் VT-21 கவச வாகனம். இதோட டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ் பாத்தீங்கன்னா சும்மா மிரட்டலா இருக்கு. இது நிலத்திலையும் நீர்லையும் இயங்கக்கூடிய ஒரு எதிர்கால போர் வாகனம். 30 மில்லிமீட்டர் டரட், பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள்னு செம பவர்ஃபுல். ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது, இதோட 65% உதிரி பாகங்கள் நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிற ஃபேக்ட் தான்.
கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்தாலே அதுல இந்த மாதிரி டார்கெட்ஸ் அண்ட் பர்சன்டேஜ் பத்தி கண்டிப்பா கேட்பாங்க. பாரிஸ் ஒப்பந்தத்துக்கு கீழே இந்தியாவோட புது டார்கெட் என்ன தெரியுமா? 2035க்குள்ள 60% கரண்ட்டை புதைப்படிவமற்ற ஆற்றல்ல நான் ஃபாசில் பவர்ல இருந்து தயாரிக்கணும். அதே போல உமிழ்வு தீவிரத்தை 47% குறைக்கணும். இந்த 60 அப்புறம் 47 இந்த 2 நம்பர்ஸையும் அப்படியே உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி நம்ம ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எப்படி உதவுதுன்னு இது ரொம்ப அருமையா விளக்குது. குஜராத் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு விசாரணைகளுக்காக நாரட் ஏஐ அப்படிங்கிற ஒரு புது டூல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது சும்மா சாதாரண ஏஐ கிடையாது. RAG ரிட்ரீவல் ஆகுமெண்டட் ஜெனரேஷன் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி வந்திருக்கிற இந்தியாவோட விசாரணை கருவி. டெக்னாலஜி போர்ஷன்ல இது ஒரு செம ஹாட்டான டாபிக். ஃபைனலா நம்ம ஸ்டேட்ஸ் ஃபார்மேஷன் ஹிஸ்டரியை பார்ப்போம். 1960 மே 1ஆம் தேதி பம்பாய் மறுசீரமைப்பு சட்டத்துக்கு கீழே மகாராஷ்டிரா, குஜராத் 2 மாநிலங்களும் உருவாக்கப்பட்டுச்சு. இதுக்கு காரணமா இருந்த 2 முக்கிய இயக்கங்கள் என்னென்ன? மராத்தி பேசுறவங்களுக்கான சம்யுக்த மகாராஷ்டிரா இயக்கம், குஜராத்தி பேசுறவங்களுக்கான மகா குஜராத் இயக்கம். மே 1ஆம் தேதிங்கிற டேட்டையும் இந்த 2 இயக்கங்களையும் லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. நாம ஸ்டேட் டேட்டாஸ்ல ஆரம்பிச்சு நேஷனல் பாலிசி, இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்ஸ், புது டெக்னாலஜின்னு சிலபஸையே ஒரு ரவுண்டு வந்துட்டோம். இப்போ ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த சட்ட ரீதியான தொழில்நுட்ப மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றங்கள் ஒண்ணுக்கொன்னு எப்படி லிங்க் ஆகிருக்கு? எக்ஸாம் ஹால்ல நீங்க ஃபேஸ் பண்ண போற கொஸ்டின்ஸை இது எப்படி தீர்மானிக்க போகுது? இந்த ஆங்கிள் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே எப்பேற்பட்ட ட்விஸ்டட் கொஸ்டினையும் ஈஸியா கிராக் பண்ணிடலாம். இந்த செஷன் உங்க ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நல்லா படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.